Hello viewers, welcome to Max Tamilnadu channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 2.1ல numbers and sequence chapterல 6th sum தான். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Use the Euclid division algorithm to find the highest common factor. HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன மெத்தட்லனா Euclid division algorithm மெத்தட்ல யூஸ் பண்ணனும் அப்படினு. சோ இதுல 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 340 and 412 ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா, இது வந்துட்டு என்ன ஆல்கோரிதம் கொடுத்திருக்காங்களே, லெம்பாவும் ஆல்கோரிதமும் ஒண்ணுதானா அப்படின்னா இவங்க யூக்ளிட் டிவிஷன் கொடுத்திருக்கறதுனால நம்ம HCF வந்துட்டு இந்த ஃபார்முலா வைஸ் தான் நம்ம போட போறோம். சரியா, HCF போட போறோம், தென் லெம்பா ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 340 அண்ட் 412 கொடுத்திருக்காங்க. சரியா, யூக்ளிட் டிவிஷன் லெம்பாவோட ஃபார்முலா என்ன, A is equal to BQ plus R. Then R is greater than or equal to 0 and less than B. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபார்முலா. இதுல A வந்துட்டு டிவைடண்ட், B வந்துட்டு டிவிசர், Q வந்துட்டு கோஷன்ட் அண்ட் R வந்துட்டு ரிமைண்டர் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு டிவைடண்டா கன்சிடர் பண்ணிக்க போறோம். தென் லோயஸ்ட் வேல்யூ வந்துட்டு டிவிசரா. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது ரெண்டுத்துல வந்துட்டு 412 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 412 வந்து ஏவா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு, 340 கொடுத்துருக்காங்க. ஸோ 340 வந்துட்டு நம்ம வந்து டி டிவிசரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 340. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். 412 இஸ் டிவைடட் பை 340. ஸோ 340க்கு 2 டைம்ஸ் போச்சுன்னா 680 வந்துடும். ஸோ ஒன் டைமே எடுத்துக்கிறோம். ஒன் டைம் எடுத்து 340 போட்டா 2 borrow வச்சுனா 7. ஸோ 72 நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்குது. 1 வந்துட்டு கோஷண்டோட வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா வைஸ் எழுத போறோம். A ஓட வேல்யூ 412, B ஓட வேல்யூ 340, கோஷண்ட் என்ன இருக்கீங்க 1 இருக்கு. ஸோ கோஷண்ட் இன்டு 1 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 72. தென் இப்போ என்ன ஆக போகுதுன்னா HCF நம்ம டிவைட் பண்ணிட்டே போவோமா. ஸோ இந்த 340 வந்துட்டு நம்ம டிவைடண்டா கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் இந்த 72 வந்துட்டு டிவைசரா கன்சிடர் பண்ணிக்க போறோம். சோ 340 will become dividend. 340 is equal to 72 வந்துட்டு நம்ம டிவைசர் b க்கு பதிலா 72 போடுறோம். சோ 72. சோ டிவைட் பண்ணலாம் 72. 340 is divided by 72. சோ 7 5s வந்துட்டு 335 above வரும். சோ 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 72 into 4. 4 2s are 8. So 228 கிடைக்குது நம்மளுக்கு. So 340 ஓட 228 லெஸ் பண்ணா 52 நம்மளுக்கு பேலன்ஸ் வேல்யூ கிடைக்குது. So பேலன்ஸ் வேல்யூ இது வந்துட்டு நம்ம ரிமைண்டர் கோஷண்டோட வேல்யூ என்ன இருக்கு 4 இருக்கு. So into 4 plus 52. சரி, இப்போ 340 வந்துட்டு டிவைடண்ட், 72 வந்து டிவைசர், 4 வந்துட்டு கோஷன்ட் அண்ட் 52 வந்துட்டு ரிமைண்டரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் சேம் 72 இருக்கா, 72 வந்துட்டு நம்ம டிவைடண்டா கொண்டு வரோம். ஸோ 72 டிவைடடா இருந்தபோது 52 வந்துட்டு டிவைசரா மாறிடும். சரியா, இப்போ 72 டிவைடட் பை 52. 52 2s ஆர் போச்சுன்னா நமக்கு 110 வந்து 105 வரும். ஸோ 52 1s are 52. ஸோ 20. இதுல வந்துட்டு நமக்கு கோஷன்ட் 1 கிடைச்சிருக்கு, தென் ரிமைண்டர் 20 கிடைச்சிருக்கு. ஸோ இன்டூ 1 பிளஸ் 20. 72 வந்துட்டு டிவைடண்ட், 52 வந்துட்டு டிவிஷன் அண்ட் 1 வந்துட்டு கோஷன்ட் அண்ட் 20 வந்துட்டு ரிமைண்டர். அதே மாதிரி 52 வந்துட்டு நம்ம டிவைடண்டா கொண்டு வரலாம். 52 is equal to 20 வந்து டிவைசர். ஸோ 52 divided by 20. 22s are 40. ஸோ 40 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம் 40. ஸோ 12 பேலன்ஸ் வரும். ஸோ கோஷன்ட் வந்து 2 இருக்கு. ஸோ இன்டூ 2 பிளஸ் 12. சரியா, தென் 20 will become the dividend and 12 வந்துட்டு நம்மளுக்கு டிவிஷனா மாறிடும். ஸோ 20 இங்க வரும், ஈக்குவல் டு பக்கத்துல 12 வரும். ஸோ 20 divided by 12. 12 2s are 24. ஸோ 12 1s are 12. போட்டு 8 பேலன்ஸ் இருக்கு. சரியா, அப்ப 8 வந்துட்டு இங்க கோஷன்ட் என்ன இருக்கு 1 இருக்கு. 1 plus 8. So 20 will become dividend and 8 will become division. So 12 equal to 8.
12 டிவைட் பண்ணலாம். 12 divided by 8. 8 2s are 16, so 8 1s are 8, balance 4. so quotient என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 plus 4. சரியா? then மறுபடியும் 8 will become dividend and 4 will become division. so 8 is equal to 4. 8 டிவைட் பண்ணா 4ல 4 2s are 8. so நமக்கு 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும் ரிமைண்டர் ஓட வேல்யூ. so 0 வந்துருச்சா இங்க நம்மளுக்கு 4 into 2 plus 0. so நமக்கு 0 வந்துருச்சு. so 0 வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். then இப்போ நமக்கு வந்துட்டு HCF ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. HCF ஓட வேல்யூ என்னன்னா நம்ம கடைசியா டிவைசர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம HCF கன்சிடர் பண்ணிப்போம். so HCF of 340 and 412 is 4. therefore first one ஓட HCF வேல்யூ வந்துட்டு 4. நீங்க வந்துட்டு இப்ப ஜெனரலா எப்படி ரீசெக் பண்ணுவீங்க? 340 into 1 340 plus 72 ஆட் பண்ணா 412 வரும். so 72 into 4 மல்டிப்ளை பண்ணி plus 52 ஆட் பண்ணா 340. so cross check கடைசியா வரது 4 2s are 8. so 8 அதுக்கு மேல வேல்யூ இல்ல. so இதோட முடிஞ்சது சம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூஸ் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 867 and 255 கொடுத்திருக்காங்க. சோ கிரேட்டர் நம்பர் வந்துட்டு நம்ம டிவைடண்டா எடுத்துப்போம், பிளஸ் நம்பர் வந்து டிவைசரா எடுத்துப்போம். சோ 864 is equal to 255. சரியா? இப்போ டிவைட் பண்றோம். தென் பிராக்கெட்ல வந்துட்டு நம்ம கோஷன்ட் எழுதுவோம் பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ. சோ இது என்ன ஃபார்முலா? A is equal to BQ plus R. சோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம், லெம்பா ஃபார்முலா. சோ 867 divided by 255. சரி, 255 into 4 போட நமக்கு வந்து 900 மேல தான் வேல்யூஸ் வரும். சோ 3 வச்சு போட்டு பார்க்கலாம். 255 into 3 போட்டு நமக்கு வேல்யூ வந்துட்டு 765 வருது மல்டிப்ளை பண்ணா. சோ 3 times 765. சோ 0 1 லெஸ் பண்ணா நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு 102 வருது, கோஷன்ட் வந்துட்டு 3 வருது. சோ கோஷன்ட் 3, ரிமைண்டர் வந்துட்டு 102. 867 வந்துட்டு 255 ல டிவைட் பண்ணா நமக்கு கோஷன்ட் 3 கிடைக்குது அண்ட் ரிமைண்டர் 102 ஆகுது. இப்போ வந்துட்டு டிவிஷன்ல இருக்கா இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம டிவைடண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ 255 then 102 ரிமைண்டர்ல இருக்கா, ரிமைண்டர்ல இருக்கா டிவிஷன்ல கொண்டு வரலாம். 225 is equal to 102. சரியா? இப்போ 225 டிவைட் பண்ணலாம். 255 divided by 102. 2 டைம்ஸ் போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு 204 னு வருது. 102 into 2 போட்டா 224 0 204 னு கிடைக்குது நமக்கு வேல்யூ. சோ 2 டைம்ஸ் போட்டா 204 1 5 51. நம்ம ரிமைண்டரோட வேல்யூ 51 and கோஷனோட வேல்யூ 2 னு கிடைக்குது. சரியா? 255 வந்துட்டு 102 ல டிவைட் பண்ணா கோஷன்டோட வேல்யூ 2 ரிமைண்டரோட வேல்யூ 51 னு வருது. தென் 102 இருக்கா இந்த டிவிஷனை வந்துட்டு டிவிடண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் பண்ணிட்டு தென் ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு டிவிஷனா. சோ 102 is equal to 51. பிராக்கெட்ல வந்துட்டு கோஷன்டோட வேல்யூ பிளஸ் கண்டுபிடிக்கிற ரிமைண்டரோட வேல்யூ எழுதணும். நம்ம 0 கண்டுபிடிக்கிற வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும் சம். சரியா? இப்போ 102 வந்து 51 ல டிவைட் பண்ணலாம். 102 divided by 51. 51 2s are 51 into 2 2 5 2s are 10. so 51 2s are 102 நமக்கு வேல்யூ வந்துருச்சு. சோ ரிமைண்டர் வந்துட்டு 0 வந்துருச்சு. 0 வந்தா நம்ம சம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். தென் கோஷன்ட்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ சம் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம டிவைட் பண்றதுக்கு வேல்யூ எதுவுமே இல்லை. சோ இதோட முடியுது. தென் ஈக்குவல் டுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ டிவிஷனோட வேல்யூ, இந்த டிவிஷனோட வேல்யூ தான் நமக்கு வந்துட்டு HCF ஓட வேல்யூவை கன்சிடர் பண்ணிப்போம். கடைசியா என்ன வேல்யூ இருக்கு, எதாவது நீங்க டிவைட் பண்றீங்க அந்த வேல்யூ தான் HCF. so therefore HCF of 867 and 255 ஓட வேல்யூ is 51. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட வேல்யூ. தென் கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய வேல்யூஸ் இருக்கும், ஆனா டிவைட் பண்ணா நமக்கு டிவைட்ல 0 வந்துருச்சுன்னா அதோட சம் முடிஞ்சிருச்சு. தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல?
தேர்ட் சப்டிவிஷன் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 10224 and 9648. சோ நம்ம ஃபார்முலா என்ன ஈக்குவலேட் லெம்பா ஃபார்முலா A is equal to BQ plus R. So A ஓட வேல்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம், ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரா இருக்கோ அந்த நம்பர் தான் A வா எடுத்துப்போம். சோ ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் கிரேட்டரா இருக்கு, 1024 தான் கிரேட்டரா இருக்கு. சோ A ஓட வேல்யூ 10224 is equal to B. டிவிஷனோட வேல்யூ என்ன, B ஓட கன்சிடர் 9648. சோ 10224 9648 ஆல டிவைட் பண்றோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். 10224 is divided by 9648. So 9648 into 2 போட்டா நமக்கு 19000 அப்படி வேல்யூஸ் வரும். So ஒன் டைம் எடுத்துக்கலாம். ஒன் டைம் எடுத்துக்கிட்டா 9648. 576. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 576 வருது. சரியா, 10224 மைனஸ் 964 போட்டா 576. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டரோட வேல்யூ தென் கோஷனோட வேல்யூ இஸ் 1. ஸோ இன்டூ 1 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ என்ன இருக்கு 576. ஸோ 576 பிளஸ் பக்கத்துல போட்டுக்கணும். தென் 964 வருதா, 964 என்ன ஆகும், நம்ம டிவிஷன்ல இருந்து டிவிடெண்டா ஆயிடும். B ஓட வேல்யூ வந்து A ஓட வேல்யூவா. சோ 9648 is equal to ரிமைண்டரோட வேல்யூ வந்துட்டு டிவிஷன்ல வந்துரும் is equal to 576. தென் பிராக்கெட்ல கோஷன்டோட வேல்யூ பிளஸ் கண்டுபிடிக்கிற ரிமைண்டரோட வேல்யூ. சோ 964 576 டிவைட் பண்ணலாம். 9648 is divided by 576. So 576 into 2 னா நமக்கு வந்துட்டு 10,000 மேல 10,000 டபுள் ஆயிடும். ஸோ ஒன் டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஒன் டைம் எடுத்தா 576. ஸோ லெஸ் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு 388 வருது. தென் இந்த 8 வந்து borrow பண்ணிக்கலாம் கீழே. Then 576 into 6. 6 6 are 36. 3 6 are 42. 45 45. Okay. 6 5 are 30 34. So நம்மளுக்கு வந்து 576 into 6 times போட்டோம்னா வேல்யூ வந்துட்டு 3456 வருது. சரியா, இந்த வேல்யூ லெஸ் பண்ணா 432 நம்மளுக்கு ரிமைண்டரோட வேல்யூ கிடைக்குது. ஸோ கோஷன்டோட வேல்யூ வந்துட்டு 16. அந்த 16 பிராக்கெட்ல எழுதிடுறோம். தென் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 432. ஸோ 432 வந்துட்டு ஆர் போர்ஷன்ல போட்டுரும். சரியா, 9648 576 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 16 கோஷன் வேல்யூ 16 ரிமைண்டர் வேல்யூ 432 கிடைக்குது. சரி, இப்போ இந்த 576 வந்துட்டு டிவிடெண்டா கொண்டு வரலாம். ஸோ 576 is equal to ரிமைண்டர் வேல்யூ 432 வந்துட்டு டிவிஷனா கொண்டு வந்தா 432. ஸோ அப்ப என்ன ஆகும் 576 is divided by 432 வரும் நம்மளுக்கு. சரி, 432 2s are 800 மேல போயிடும். ஸோ 432 1s are 432. ஸோ டிவைட் பண்ணா 4 4 1 144 கிடைக்குது நம்ம ரிமைண்டரோட வேல்யூ. ஸோ 576 432 டிவைட் பண்ணா நம்ம கோஷன்டோட வேல்யூ 1. தென் பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 144. சரியா, அதே ஃபார்மேட் தான். டிவிஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்க டிவிடெண்டா மாற போகுது 432. தென் ரிமைண்டரோட வேல்யூ டிவிஷன் ஆகுது ஈக்குவல் டு பக்கத்துல 144. சரியா, இப்போ 432 வந்துட்டு 144ல டிவைட் பண்ணலாம். 432 divided by 432 144ல டிவைட் பண்ணலாம். 430 144 into 2 8 8 288. Then 144 into 3 3 is 12. 1 carry 144 12 100.
ஸோ 144 3s ஆர் வந்துட்டு 432 வருது வேல்யூ. ஸோ 0 வந்துடும். நமக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 ஆகிடும். கோஷன்ட் என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 432 144 டிவைட் பண்ணா நமக்கு கோஷன்டோட வேல்யூ 3 வருது, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ சம் இதோட முடியுது. தென் ஈக்குவல் டுக்கு பக்கத்துல இருக்க அந்த வேல்யூ 144, இந்த வேல்யூ என்னன்னா இந்த நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, இந்த வேல்யூ இங்க கொண்டு வருவோம். தென் இந்த 0 வந்துட்டு ஈக்குவல் டு பக்கத்துல கொண்டு வருவோம். 144 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு வேல்யூ 144 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஈக்குவல் டுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ வந்து HCF கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இங்க ஈக்குவல் டு பக்கத்துல HCF கண்டுபிடிச்சோமா. ஸோ இந்த 51 இங்க வந்துருச்சுன்னா இங்க 0 தான் இருக்கும் பக்கத்துல, வேற வேல்யூ எதுவுமே இருக்காது நம்ம டிவைட் பண்றதுக்கு. ஸோ 51 இஸ் HCF. இங்க வந்துட்டு அதே ப்ராசஸ் தான், 144 தான் பேலன்ஸ் இருக்கு, வேற எந்த வேல்யூமே இல்ல. 144 3s are 432 கிடைச்சிருச்சு. ஸோ therefore HCF of 10224 and 9648 is 144. சரி, இதோட தேர்ட் சப்டிவிஷன் முடியுது. தென் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 84, 90 and 120. ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு நம்பர் வச்சு தான் HCF போட்டோம். இங்க வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 84, 90 and 120 அப்படின்ட்டு. ஸோ இது மூணுத்துக்குமே ஒரே டைம் போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம். 84, 90 ரெண்டு வேல்யூ இருக்கா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூல கிரேட்டர் நம்பர் என்ன 90 தான். ஸோ A equal to BQ plus R. ஸோ கிரேட்டர் நம்பர் 90. ஸோ 90 வந்துட்டு நம்ம ஏவா எடுத்துக்கிறோம். 90 is equal to செகண்ட் வேல்யூ 84. ஸோ 84 கோஷன் பிளஸ் ரிமைண்டர் எழுதுவோம். ஸோ 90 divided by 84 போட்டா 84 2s போட்டா நமக்கு இந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஸோ 1 டைம்ஸ் எடுத்துட்டா 84, பேலன்ஸ் 6. சரியா, இதுக்கு வந்துட்டு கோஷன்ட் என்ன இருக்கு 1 இருக்கு, தென் ரிமைண்டர் வந்துட்டு 6 இருக்கு. தென் 84 வந்துட்டு நம்ம டிவிடெண்டா கொண்டு வரோம், தென் ரிமைண்டரை வந்துட்டு டிவிஷனா கொண்டு வரோம். ஸோ 84 is equal to 6. சரியா, இப்போ 84 6 ஆல டிவைட் பண்றோம். 6 ஆல டிவைட் பண்ணா 6 14s are 84 வரும் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ அதோட 0 வந்துடும் இங்க. கோஷன்டோட வேல்யூ 14, தென் ரிமைண்டரோட வேல்யூ 0. ஸோ 80 and 90 ஓட HCF ஓட வேல்யூ வந்துட்டு 6 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ therefore HCF of 84 and 90 is 66. சரியா, இப்போ வந்துட்டு 120 பேலன்ஸ் இருக்கு. இந்த 90க்கு 120 போடணுமா 84க்கு 120 போடணுமான்னு கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிச்சு பேலன்ஸ் இருக்க வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 6க்கும் இந்த 120க்கு தான் நம்ம சம் போட போறோம். சரி, அந்த 6 வந்துட்டு சின்ன நம்பரா இருக்கு. ஸோ 6 B-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறோம். A வந்துட்டு 120. ஸோ A is equal to BQ plus R. A ஓட வேல்யூ 120. 120 is equal to 6. ஸோ 6 2s are 12. ஸோ 6 20s are 120 நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கோஷன்டோட வேல்யூ என்ன வந்துடும் நம்மளுக்கு, கோஷன்டோட வேல்யூ 20 வந்துடும். தென் ரிமைண்டரோட வேல்யூ வந்துட்டு 0 வந்துடும். ஸோ 12 is equal to 6 into 20 plus 0. தென் இதுலயே நம்மளுக்கு வந்து HCF 6 தான் வரும். ஸோ therefore HCF of 84, 90 and 120 is 6. நீங்க 90க்கு 120க்கு கண்டுபிடிச்சிட்டு வர வேல்யூ வச்சுட்டு 6 வர வேல்யூவோட 84க்கு கண்டுபிடிக்கலாம். ஈஸியா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ இருக்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதோட 6 தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல 7 சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.